இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா கிச்சனில் வேலை செஞ்சுட்டு இருந்தேங்க. பின்னாடி வந்து பாருங்க எப்படி படுத்திருக்கா பிங்கி. எப்போவுமே பிங்கி வந்து இப்படி தான் பண்ணுவா. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நான் பாட்டுக்கு வேலை செஞ்சுட்ருப்பேன். டக்குன்னு இப்படி திரும்பும்போது பார்த்தா கால் வந்து அப்படியே ஒன்று வாழை மிதிச்சிடணும், இல்லைன்னா காலை மிதிச்சிடணும். அது நம்ம காலை ஒட்டின மாதிரியே தான் வந்து படுத்திருப்பா, சத்தம் இல்லாமல் படுத்திருப்பா. அதனால எப்போ கிச்சனில் வேலை செய்யும்போது வந்து படுத்துக்குவா. அது சின்ன வயசுலேருந்து அந்த பழக்கம் இருக்குது. நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது வந்து காலுக்கிட்ட வந்து படுத்துக்குவா. இப்படி படுத்தா எப்படிங்க நம்ம வேலை செய்ய முடியும்? நானும் கொஞ்சம் தள்ளி படுப்பாப்பா, அந்த பக்கம் போ, நம்ம ஏதோ ஒண்ணு எடுக்கணும், இந்த பக்கம் வரணும், ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணணும், இப்படியெல்லாம் சொன்னாலும் என்னால முடியாது. நான் இங்கே தான் படுத்திருப்பேன். நீங்க எப்படியோ வேலை செஞ்சுக்கங்கன்ற மாரியே இப்படியே தான் படுத்திருப்பா. அப்படியே படுத்து சில நேரத்துல தூங்கிருவா. இன்னைக்கு பாருங்க எப்படி படுத்திருக்கான்னு பாருங்க. இப்படி படுத்தா நம்ம எப்படி வேலை செய்ய முடியும்? மடமடன்னு நம்மளால நடக்க முடியுமா? பார்த்து பார்த்து தான் நம்ம நடக்க வேண்டியா இருக்கும். எப்படி படுத்திருக்கா